ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கேன். அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் அவங்க அதாவது கத்திரியிலையும் வெள்ளரியிலையும் கோடு கோடாக ட்ராயிங் பண்ணி யாரோ விளையாண்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 2-3 சகோதரிகள் கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி வெள்ளையாக கோடு போட்ட மாதிரி இலைகளில் இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது என்னமோங்க, கடவுள் கிருபையா இல்லை இயற்கை நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் நிறைய பூச்சிகள் வரதில்லை. ஒரு சில பூச்சிகள் வராங்க, வராமலாம் இல்லை, வரவே இல்லாமலாம் மாடி தோட்டம் வைக்க முடியுமா என்ன? வருவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பூச்சி தாக்குதல் இன்னும் வரலை. இந்த 2 வருஷ காலத்தில் வரலை. லீஃப் மைனர் அப்படி சொல்லுவாங்க. அவங்கள கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் இப்படித்தான் வருவாங்க. அழகாக குட்டி பிள்ளைங்க ட்ரா பண்ண சொன்னால் அப்படியே கோடு கோடாக போட்டு விளையாடுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட அனுப்பியிருந்தாங்க. நான் உங்களுக்கு எல்லாமே வீடியோஸோட இடையில அது எப்படி அந்த இலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நான் அப்படியே காமிக்கிறேன். என்ன மாதிரி பிரச்சனைகள், அதுக்கு என்ன ரெமெடி, எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீட்டில் அது இல்லை, ஸோ அதனால் நான் பிக்சர் அதில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. கோடு போட்டு இப்படி கிறுக்கிற மாதிரி அது உலக மேப்பா இல்லைன்னா ஏதாவது ரிவரா அப்படிலாம் தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று மேப் ட்ராயிங் மாதிரி இருக்கும். இலைகள் ஃபுல்லாக ஒயிட் கலரில். அது இந்த செடிக்கு தான் வரும், அந்த செடிக்கு தான் வரும்ல, எந்த செடிக்கு வேணும்னாலும் வருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நிறைய பூச்சிகள்லாம் நைட்டு 6 மணிக்கு மேலே இருட்டிலலாம் தேடுனா இவங்களை கண்டுபிடிச்சிடலாம், அவங்கள கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லுவோம்ல. இவங்களை கண்டே பிடிக்க முடியாது நீங்கள் எவ்வளோ போராடினாலும். ஏன் அப்படின்னாக்க, அந்த ட்ராப் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த இலையில் அவங்க இருக்காங்களா இல்லையானே நமக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இலையில் ரொம்ப மைனூட்டாக கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த இலையில் ஒரு 3 லேயர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு இடத்துல போய் அடியில் அவங்க முட்டை போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதனோட ஸ்டேஜஸ்லாம் எந்த மாதிரிலாம் இருக்கும், என்னென்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க பறந்து போயிட்டாங்களா இல்லை அந்த இலையில தான் இருக்காங்களானே நமக்கு தெரியாது. நம்ம வேணும்னா நம்ம மன திருப்திக்கு என்ன பண்ணிடலாம், அந்த மாதிரி இலைகள் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இலைகளை நீங்கள் லைட்டாக அப்படியே இப்படி அமுக்கி, இப்போ இந்த இலை இந்த மாதிரி இருக்குன்னா இப்படி அமுக்கி விடலாம். ஒருவேளை அதுக்குள்ளே அந்த பூச்சி இருந்துச்சு அப்படின்னாக்க அது இந்த இலையில் வெள்ளை கலரில் அப்படி கோடு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இலையை அப்படி நம்ம நசுக்கி விடலாம். இப்படி விடும்போது ஒருவேளை அதுக்குள்ளே முட்டைகளோ அல்லது அந்த பூச்சியோ இருந்தது அப்படின்னா அது அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வேணால் நம்ம செஞ்சுருக்கலாம். இந்த பூச்சியினால் நம்ம ரொம்ப பெரிய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டால், மற்ற பூச்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்ததுன்னா செடியில் அறுவடையே இல்லாமல் போயிடும், ரொம்ப ரொம்ப பிரச்சனை வரும். ஆனால் இவங்க அவ்வளோ டேஞ்சரான ஆளெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ரொம்பலாம் கவலைப்பட வேணாம். அப்படியே விட்டுட்டீங்கன்னாலும் அது பேசாமல் அது ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அறுவடையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்போதும் போலயே அறுவடை நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக ஒரி பண்ண நீங்கள் தேவையில்லை, சரிங்களா? இல்லை நம்ம மன திருப்திக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கொடுக்கணும் அப்படின்னா அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த இலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு இலை 2 இலை மட்டும் இருக்குது அப்படின்னா ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. அதை பிடுங்கி தூர போட்டுருங்க. ஒருவேளை அதில் இருந்ததுன்னா போயிடும். அப்படி இல்லை எல்லா இலையுமே பாதிக்கப்பட்டுட்டனாலும் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். அது அப்படி ஸ்ப்ரெட் ஆகவும் ஆகாது, அது பேசாமல் தான் இருக்கும். அதில் இருக்கா இல்லை அது முட்டை போட்டு அதோட வேலையெல்லாம் பார்த்து அதனோட ஸ்டேஜ் எல்லாம் முடிஞ்சு பறந்து போயிடுச்சானே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப மைனூட்டாக உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். அடியில் வேறு இருப்பாங்க. ரொம்ப சேஃபாக எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த எதிரால் அப்படி கோடு போட்ட மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல உள்ள சாறுகள் எல்லாம் உறிஞ்சி அதோட இலையில் உள்ள சத்துக்களை ஃபுல்லாக அவங்க சாப்பிட்ருவாங்க, உறிஞ்சி. அதனால தான் அந்த இலைகள் பகுதியிலலாம் கோடு போட்ட மாதிரி இருக்குது. ஆனாலும்
பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்ம மாடி தோட்டத்துலேயோ இல்லை தரை தோட்டத்துலேயோ இந்த மாதிரி ஒயிட்டாக கோடு போட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கிற இலைகள்னால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதனால் ரொம்ப ஒரி பண்ண வேணாம். இல்லை நாங்கள் ஏதாவது ஒரு ரெமடியை பண்ணியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாவது பூச்சி வந்ததுன்னா உடனடியாக நாங்கள் வந்து அதுக்கு ஏதாவது செய்யலைன்னா மனசே கேட்காது இல்லையா? அந்த ஒரு டென்ஷன் வந்துடும்ல. அந்த டென்ஷனுக்கு நம்ம சாதாரணமாக வேப்பெண்ணெய் கரைசல்லே கொடுத்தா போதுமானது. அது சின்ன சின்ன கீரைகளில் கூட சில டைமில் வந்திருக்கும். கீரைகளாக இருந்தால் ஒரு 5 ml அந்த அளவுக்கு வேப்பெண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வேப்பெண்ணெய் கரைசல் எப்படி பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ராப்ஸ் ஏதாவது வந்து சோப் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் தண்ணியில் வச்சு நீங்கள் கீரைகள்னால் 5 ml கொஞ்சம் பெரிய செடி வெள்ளரி கத்தரி அதுதான் கேட்டிருந்தாங்க. அது அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு 10 ml வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதுலேயே அது ஓரளவு பிக்கப் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லாமல் அது ஒரு நல்ல ஒரு அறுவடையை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப ஒரி பண்ண வேண்டிய ஒரு ஆள் இவங்க கிடையாது. இவங்களை ரொம்ப நீங்கள் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இவங்க தான் வந்து லீஃப் மைனர் அப்படிம்பாங்க. அந்த மைனிங் அப்படின்னாக்க தொலையிட்டு இந்த சுரங்கப்பாதை மாதிரி போகிறது அப்படிங்கிற அர்த்தம். இவங்க வந்து அந்த வேலையை லீஃப்குள்ளே அப்படியே ஓட்டை போட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. இவங்களோட ஸ்டேஜஸ் எல்லாம் நான் வந்து அப்படி படிப்படியாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ இதை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை கண்ட்ரோல் பண்ணதுக்கான ரெமெடியும் நான் கொடுத்துட்டேன். இது வந்தால் நம்ம ஒரி பண்ண வேணான்னு சொல்லிவிட்டேன். இதனால் பெரிய பாதிப்பு அறுவடையில் இருக்காதுன்னு சொல்லிவிட்டேன். ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட் எய்ட் என்னங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங். Take care. Bye-bye.